உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம கோவில் வழிபாடுகள், உங்களுடைய ராசிக்கான கோவில் வழிபாடு, தற்போது உள்ள கிரக அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய சனி பகவான், குரு பகவான், அதே போல ராகுகேது பகவான்கள், இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தாக்கங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள், இதெல்லாம் கடந்து வருவதற்கு உங்களுடைய ராசிக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வழிபாடை நீங்க தெளிவா முழுமையாக வீடியோ பார்க்கும் பொழுது, நான் சொல்ற வழிபாடை நீங்க மனசார செய்யும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் நீங்க சந்திக்க போறது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணுங்க. 7.5 வருஷமா எல்லா விஷயத்திலும் பிரச்சனை தான், எல்லா விஷயங்களிலும் போராட்டம் தான். எது எடுத்தாலும் எங்களால் எதையுமே செய்ய முடியல. இந்த சனி பயிற்சி ஆயிட்டுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் சனி பயிற்சி ஆன பிறகு கூட எங்களால் நிம்மதியாக தூங்க முடியலையே, நிம்மதியான தூக்கம் இல்லையே, இன்னும் நாங்கள் எங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டே தானே இருக்கோம், இன்னும் போராட்டம் எங்களுக்கு முடிவுக்கு வரலையே, போராட்டத்துக்கு ஒரு விடை என்ன, அந்த விடைக்கான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடை பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் மூலமாகவும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆற்றல் மூலமாகவும் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். சொல்கிறது தான் என்னோட வேலை, அதை மனசார செய்கிறது உங்களுடைய வேலை தாங்க. நீங்கள் மனசார போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்களை, நம்ம எப்படி கோச்சார கிரகங்களுடைய பலன்களில் சனி பயிற்சி அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னோமோ, குரு பயிற்சி அப்போ என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் சொன்னோமோ, அதே போல் நிழல் கிரகங்களான ராகுகேது பயிற்சி அப்போ என்னென்ன நல்ல விஷயங்கள் சொன்னோமோ அது அப்படியே கிடைக்கப்பட்டு, என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் சொன்னோமோ, தேவையில்லாத கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொன்னோமோ அதெல்லாம் அப்படியே தகுத்தெறிந்து மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் இந்த வழிபாடு மூலமாக நீங்கள் முழுமையாக பெற முடியும். இப்போ இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால, அதே போல் சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால, அதே போல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால, அதே போல் கேது பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால, ஸோ இந்த வருட கிரகங்களான கோச்சார கிரகங்களான இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதுக்கான வழிபாடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அதற்கான வழிபாடும் தான். ஆனால் அதை விட நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்வதற்காக, உங்களை நீங்கள் வழிநடத்துவதற்காக, உங்களுடைய முழு திறமையையும் இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்டுவதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு தான் நம்ம சொல்ல போற இந்த வழிபாடு. இந்த வழிபாடை பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார ரியாலிட்டியாக உணர்வுபூர்வமாக பண்ணும்பொழுது நம்ம கும்பிட போகிற தெய்வம் உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு பிரகாசத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட வழிபாடு என்ன வழிபாடு, அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி என்ற திருத்தலம். இந்த கோவிலில் போய் நீங்கள் மனசார வழிபாடு செய்தீர்கள் என்றால், இந்த வீடியோ பார்த்தோன்னே கட்டாயமாக என்ன பண்ணுங்க, அந்த மாதமே இப்போ நீங்கள் ஜூலை மாதம் பார்க்குறீங்கன்னா ஜூலை மாதம் முடியவங்களையும் கட்டாயமாக இந்த கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக எப்படி குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அதே மாதிரி இந்த கோயிலில் போய் நீங்கள் மனசார ஐயனையும் அம்மாளையும் தரிசனம் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் போய் அங்கே போய் உட்காந்து அந்த ஸ்தலத்தில் போய் அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிடங்கள் நீங்கள் மனசார தியானம் பண்ணிட்டு உங்களுடைய அந்த பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் அப்படியே அந்த சரணடையை வச்சுட்டு வந்தீங்கன்னா மாற்றம் உண்டு, எழுச்சி உண்டு, சிறப்பான நன்மை உண்டு. அப்போ இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த திருத்தலம் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கட்டாயமாக நீங்கள் போக ஒரு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த நம்ம யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஐயா இந்த கோவில் எங்கே இருக்குது, சார் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான கோவில் எங்கே இருக்கிறது, அந்த வழிபாடை நீங்கள் எப்படி செய்யணும், என்ன கிழமை வழிபாடு செய்யணும்,
அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதாவது எந்த தெய்வத்தினாலும் என்ன கிழமைனாலும் கும்பிடலாம், யாருனாலும் கும்பிடலாம், அது வேற விஷயம். ஆனால் உங்களுக்கான கிழமை அப்படின்னு ஒரு கிழமை இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் தான் பிடிக்கும்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம தெய்வத்தை இந்த நாளில் போய் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அப்படியே முழு எனர்ஜி பவரை நீங்கள் வாங்க முடியும். அப்போ அந்த ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்ஸு, என்னோட வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய எஸ்எம்எஸ், உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாவட்டத்துலேருந்து பேசுகிறீங்க, உங்களுடைய ராசி நட்சத்திரம், இது மட்டும் போட்டு விடுங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களுக்கு குறைந்தது ஒரு 3 அல்லது 4 நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முறைகள், என்னென்ன வாங்கிட்டு போகணும், எத்தனை மணிக்கு போகணும், எந்த ஓரையில் போகணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடைபெறும் என்பது உண்மை. ஓகே, இதை நாங்கள் வழிபாடு செஞ்சிடறோம். இதை தவிர்த்து நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளுடைய செயல்பாடு தப்பிக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழிபாடு சொல்லுங்க. அந்த வழிபாடை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கோம் என்று எதிர்பார்க்கிற மகர ராசி அன்பர்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள, உங்களை செயல்படுத்தி கொள்ள நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை போய் மனசார வழிபாடு செஞ்சு, அம்மா தாயே என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுங்க, நான் இன்னல்களிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுபட்டு தேவையில்லாத சூழ்ச்சியிலிருந்து விடுபட்டு நான் வெற்றி பெற வேண்டும் என்று கைகூப்பி மனசார தாயாட்ட போய் வழிபாடு செய்யும். அம்மா அப்படியே உங்களுக்கு அற்புதத்தை கொடுப்பாங்க. அம்மா அவ்வளோ தூரம் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி ஆற்றல் அப்படியே கொடுப்பாங்க. கண்ணீர் மழுக்க போயிருந்தாங்க. ஏங்க யார் யார்ட்டையோ போய் கவலைப்படுறோம், யார் யார்ட்டையோ போய் நம்மளோட பிரச்சனையை சொல்கிறோம். நம்ம தாயிங்க, நம்ம அம்மாங்க. மாறி மாதம் அப்படியே உடம்புலாம் அப்படியே புல்லரிக்குது எனக்கு. அம்மாவுடைய வைப்ரேஷன் தனி. நீங்கள் அம்மனை போய் அப்படியே போய் உள்ளே போய் உட்காந்து மனசார வேண்டிங்கன்னா மாற்றங்களும் எழுச்சியும் உறுதியாக மகர ராசி என்பவர்களுக்கு தாயார் மூலமாக அற்புதமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, ஒரு பக்கம் வழிபாடு, ஒரு பக்கம் என்ன செய்யறோம், வழிபாடை தெளிவா சொல்லிட்டோம். இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி. யாருக்குமே கெட்டது பண்ணாமல் இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும். இன்னொரு விஷயம், எங்கேயுமே வாண்டடா போய் நம்ம பேசக்கூடாதுங்க. நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டடா அறிவுரை சொல்றோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்தோமாதான் நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை வருது, பல போராட்டங்கள் வருது. அப்ப எப்ப நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ, எப்ப தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம நிறுத்துறோமோ, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துறோமோ, அப்ப நம்மளுடைய கர்மாவானது படிப்படியாக குறையும். எப்போ ஒரு கர்மானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல, எல்லாரும் கர்மாங்கீங்க, என்னங்க அந்த கர்மா அப்படின்னா, நம் நல்வினை செய்யும் பொழுது, நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கர்மா ஏற்படுத்தி தரும். நம்ம தீவினை செய்யும் பொழுது, பல நபர்களுக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது, நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது ஒரு குழிக்குள்ள தள்ளி விட்டு அதை பார்த்து சிரிப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய கர்மாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இது நமக்கும் பாதிப்பு, நம்மளுடைய சன்னதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அப்ப இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும். தன்னுடன் இருப்பவர்கள், அதே போல பாதிப்படைந்த நடுவடைந்த, அதே போல கஷ்டப்படுற முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா, நம்மளால முடிஞ்ச உதவி. எங்க 10 ரூபானாலும் உதவி தான், 10 லட்சம்னாலும் உதவி தாங்க. அவங்க உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு ஒரு உதவியை நீங்க செய்யும் பட்சத்தில் இறை அருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை கரெக்டா கடைபிடிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ரோட்ல ஒருத்தவங்க நம்மளோட காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா. அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பமா இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க. திட்டம் மட்டும் செய்யாதீங்க, முடிஞ்ச அளவு திட்டாதீங்க. ஏன்னா அவன் கருமா, அவன் சாலையோரமாகவோ இல்லை ரோட்டோரமாகவோ நம்மகிட்ட கேட்க வேண்டிய கருமா.
அதை வந்து திட்டாம முடிஞ்சா அவாய்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா அது மிகப்பெரிய கர்மாவை உங்களை ஏற்படுத்தும். ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.